திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே புறவழிச்சாலை அமைக்க நில அளவீடு செய்யப்பட்டதால் 75க்கும் மேற்பட்ட வீட்டுமனை உரிமையாளர்கள் பாதிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. சோளிங்கர் பத்மநாபபுரம் பகுதியில் ஸ்ரீனிவாசா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீட்டுமனை வாங்கிய பொதுமக்கள் தங்கள் நிலங்களில் புறவழிச்சாலை அமைக்க வருவாய்த்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அளவீடு செய்ததால் அதிர்ச்சியடைந்தனர். இதனால் 75க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் நிலங்கள் பாதிக்கப்படும் என குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் 1000 ஆண்டுகள் பழமையான லட்சுமி நரசிம்மர் பெருமாள் கோயில் மற்றும் அதன் கர்ப்பகிரக பகுதியும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு புறவழிச்சாலையை மாற்று வழியில் அமைக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து நாங்க சர்வே பண்றோம், இந்த இடத்த நாங்க ஹைவேஸ்க்காக எடுத்துக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. கிட்டத்தட்ட 65 காலிமனைகள் இங்க இருக்கு. இதுல கடைங்க வீடுங்க எல்லாமே பறிப்போகிற மாதிரி நிலைமையில இருக்கு. எங்களோட வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கு. இதனால நாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திச்சு மனு கொடுக்குறோம். இதை அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறோம். இதுக்காக மாற்றுப்பாதையில இதை செயல்படுத்தணும்னு சொல்லி நெடுஞ்சாலைத்துறைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆணையிடணும்னு சொல்லி நாங்க வேண்டுதல் கோரிக்கை வச்சிருக்கோம்.